அரங்கிலே நான் இன்று இந்த திரைப்படத்தை பார்த்தேன். ரெட் ஃப்ளவர் என்கின்ற இந்த திரைப்படம் இந்திய தேசியத்தின் ஒரு ஒருமைப்பாடாக இந்த படத்தை பார்க்கிறேன். எதிரி நாடுகள் இந்தியாவை எதிர்த்தால் இந்தியா என்ன செய்யும் என்பதை இந்த படத்தில் இயக்குனர் அருமையாக சொல்லியிருக்கிறார். எதிரி நாடுகளுக்கு ஒரு சவாலாக இந்த படம் இருக்கிறது. இன்று இந்தியாவை துண்டாட நினைக்கின்ற எதிரி நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு இந்த படம் சென்று சேருமானால் எதிரி நாடுகள் நம் இந்தியாவின் வலிமையை உணர்ந்து கொள்வார்கள். இந்தியவர்கள் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இந்த படத்தில் எடுத்து காட்டுகிறது. அனைத்து மக்களும் இந்த படத்தை பார்க்க வேண்டும். இந்தியாவின் வலிமையை நாம் போற்றுவோம். இதில் நடித்த நடிகைகள் அனைவரும் அருமையாக நடித்திருக்கிறார்கள். இயக்குனர் சிறப்பாக இயக்கியிருக்கிறார், அருமையாக இசையமைத்திருக்கிறார். இளைஞர்களுக்கு உத்வேகம் உணர்ச்சியை ஊட்டுகின்ற இந்த படத்தை நாம் போற்றுவோம், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். பயங்கர ஒரு ஆக்ஷன் படம், பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது. ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சது தான் தெரியும், இன்டர்வல் வந்ததும் தெரியல. அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிச்சுட்டா படம் வந்து 2 hours, ஐ திங்க் 10 minutes என்னமோ. பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் டச்சு இருந்தாலும் படம் வந்து அதனுடைய மெயின் அட்ராக்ஷனாக பார்த்தீங்கன்னா இதுதான். நல்ல ஒரு லொக்கேஷனு அண்டு காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது விக்னேஷான்ற மாதிரி இருக்குது. கிழக்கு சிமையில் நம்ம இந்த படத்துலலாம் பார்த்த விக்னேஷான்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ அவருடைய மேக்கப் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. கேமரானுடைய ஆங்கிளும் சரி, லொக்கேஷனும் சரி, மியூசிக் வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 சாங்ஸ் நினைக்கிறேன். பட் சாங்ஸ் செட்ட விதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிச்சாக எடுத்துருக்காங்க. அதனுடைய கேமரா எடிட்டிங் வந்து ஐ திங்க் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும். அவ்வளோ கட் ஷாட் பண்ணி நல்லா எடுத்துருக்காங்க எடிட்டிங்கு. சாங்ஸ் நல்லா இருக்குது, லொக்கேஷனும் நல்லா இருக்குது. ஆக்டிங் வந்து ரிச்சாக இருக்குது. படம் வந்து ஒரு மாதிரி ரிச்சாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து புதுசாக எடுத்த ப்ரொடியூசர் மாதிரி தெரியல. டைரக்டருடைய டச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ என்டையர் டீமும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் படம் நல்லா பிக்கப் ஆகி பயங்கர சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம். தேங்க்யூ. பார்ட் 2 வரா மாதிரி முடிச்சுக்கலாம். பார்ட் 1 கதையை சொல்லிட்டாங்களா? பார்ட் 2க்கு பயங்கரமான கதை ஏதாவது? இல்லை, அந்த மாதிரி தெரியல. பார்ட் 2 எடுத்தால் வந்து நல்லா தான் இருக்கும். இதனுடைய இது ஏன்னா 2047 இதை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு வல்லரசுன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அதை எடுத்தாலும் நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் வைலன்ஸ் அவாய்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும். அதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஃபீல். வைலன்ஸ் மட்டும் கம்மி பண்ணாங்கன்னா படம் வந்து என்டரே ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான். தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருந்தாங்கன்னா மேபி எல்லாருக்கும் ரீச் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ரீச் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் வந்து பார்க்கும்போது ஏதாவது ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? சில்ட்ரன்ஸ்லாம் வராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சில்ட்ரன்ஸ்லாம் வராமல் இருந்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்தியன் ஆர்மியை பற்றி நல்லா எடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி வந்தது ரொம்ப நல்லது. சாரோட அந்த நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட ரீஎன்ட்ரி வந்து வேல்யூபிளாக இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கலாம்ப்பா, சின்ன பசங்க பார்க்க முடியாது. 18 வயசுக்கு மேலே அவங்கெல்லாம் பார்க்கலாம், பெரியவங்கெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன ஒன்று, இந்தியா அந்த மாதிரி ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அந்த ஆர்மியில் என்னென்ன இருக்குது, எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றது செகண்ட் ஹாஃப்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக சொல்லியிருக்காங்க வேற இதுதான் அப்படின்ற மாதிரி. மியூசிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சு. ஓகே, நன்றி, வணக்கம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பார்க்கலாம். குடும்பங்கள் கொண்டாடுற படம் மாதிரி ஓகே. ஓகே. அதாவது கடைசியில் லாஸ்ட்டு நல்லா இருக்கு. ஓகே, அந்த நம்மளோட இண்டியன்ஸ் பேஸ் பண்ணி ஓகே. மற்றபடி ஒன்றும் இல்லைலாம் இல்லை. ஓகே, எதுக்கும் படத்துல என்ன அட்ராக்ட் பண்ணி சொல்லுங்க? graphics, heroes acting and complete the way which they have taken up ரொம்ப அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தனியாக ஒரு படம் வந்துருது. கண்டிப்பாக சக்ஸஸ். இண்டிபெண்டன்ஸ் பேட்ரியாட்டிக் இந்தியாவுக்கு வந்துட்டு மிசைல் இப்போ மோதி இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதிபதி வந்து அப்படியே ஃபுல் அதே சேம் வருது. நல்லா இருக்குது. குட், சூப்பர் இருக்குது. சூப்பர், ரொம்ப சூப்பர். 100% ஹிட். வெரி குட். மியூசிக் இஸ் எக்ஸலண்ட், குட். நல்லா வித்தியாசமான மியூசிக். என்டையர் மூவி இட் செல்ஃப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ்.